செல்லினே, அம்மா சொல்லு. அம்மா. அப்பா சொல்லு. அப்பா. அம்மா. பாட்டி. தாத்தா. அக்கா. அண்ணே. அத்தை. மாமா. செல்லக்குட்டி அழகா பேச ஆரம்பிச்சிட்டாலே. இனி அவ அம்மா மாதிரி வாயாடியாதான் ஆவ போறப்போ. பிள்ளைக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வாய் வருது. செல்லம்மாக்கா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருது. இந்த பாபோட ஏசி ரூம்ல போய் படுத்துக்கிடுதே. அவங்க ரூம்ல எதுக்கு போய் படுக்க? இந்த நம்ம இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதுல பியானோ போட்டு படுக்க வேண்டியதானே. அவன் பாபு வேலைக்கு போயிட்டா, ஓ மருமாவை தெருவா சுத்த போயிட்டா. வேற யார் வர போறாவ? போயிட்டு வாரு, நான் போய் படுத்துக்கிடுதே. உனக்கும் மருமவளுக்கும் ஏற்கனவே ஆவாது. அவ பெட்ரூம்ல போய் படுத்துக்கிட்டு 7:30 இழுத்துறாத. எப்பா, ஒரு ஏசியில படுக்க கூட விட மாட்டாவளா? நல்ல உபசரிக்கீங்க வந்த விருந்தாள. விருந்தாளுனா 2 நாள்ல போவாவும் கண்டோம். மாச கணக்கா உட்கார்ந்தா என்ன செய்ய முடியும்? சை, இவன் வந்த நாள்ல இருந்து வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை. வா 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 கத்திக்கிட்டே வாராமா. என்னைக்குதான் ஊருக்கு போறனோ. இவன் மாமங்கிட்டையும் சொல்லியாச்சு, உங்க அப்பாவை கூப்பிட்டுக்கன்னு. அவன் நான் என்னத்தை செய்யட்டும், அவரா வந்தாதானே கூப்பிட முடியுங்க. அவன் நல்ல போடா போச்சுன்னு அனுப்பி விட்டான். அவன் இப்போ நல்ல பொண்டாட்டி கூட சந்தோஷமா நிம்மதியா இருப்பான். இங்க நாங்க கடந்து தினம் சாவுதோம். பேசாம வீட்டை பூட்டிட்டு ஏங்க நம்ம பண்ண வீட்டுக்கு போயிருவோமா? இவங்க ஒத்தையிலே கிடக்கட்டும். பாபு வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவான். நெட்டவழி அவ கேட்கவே வேண்டாம். இவன் ஒத்தையில சோறு தண்ணி இல்லாம கிடக்கட்டும். பிள்ளை ஏத்திக்கிட்டு போயிருவோமா நம்ம? ஆமா, அப்படிதான் செய்யணும். ஒரு 2 நாள் பொறுங்க. மது வந்து ஆஸ்பத்திரியில செக்கப்புக்கு கூட்டு போயிட்டு வாரேன். அப்புறம் பெசாட்டிக்கு ஓடிடுவோம். இவங்கே கிடக்கட்டும். பகமா அலங்காரி. ஒரு மாதிரி தலைலாம் சுத்துது. கொஞ்ச நேரம் போய் படுக்கணும். ஐயா தங்கராசவரம் உள்ள கிடக்கா. எட்டி வடை சமசாலம் கொண்டு பண்ணி என்ன செஞ்ச? எல்லாம் விற்று காசாக்கியாச்சு. இன்னும் காசு மட்டும் கீதாக்க தரல. எப்போ தருவாவளோ தெரில. அதுக்கிட்ட இருந்து வாங்கவும் முடியாது. கொக்கரக்கோ குமாங்கோ, கீதாட்ட இருந்து 10 பைசா வாங்க முடியாது. நாமந்தான். அது கரெக்டு தான். சரி அத்தை பாட்டி, கொஞ்ச நேரம் தூங்க போறேன். மண்டெல்லாம் வலிக்கு, வெயில் அலைஞ்சது. கேட்டி தங்கராசா உள்ளதண்டி கிடக்க உங்க ரூம்ல. எங்க ரூம்ல அவருக்கு என்ன வேலை? இப்பவே விரட்டி அடிக்க. வேண்டாமட்டி, வயசானவன். இப்ப இந்த கிழவனை என்ன செய்யறன்னு மட்டும் பாருங்க. மெயின் வழியா வந்தா தெரிஞ்சிடும். கிச்சன் வழியா தூக்கிட்டு போயிருந்தேன். கேட்டி இவ என்ன 7:30 எழுக்க போறான்னு தெரியலையே. கிளட்டு கிளவ எப்போ பார்த்தாலும் என்கிட்டையும் எங்கள் அத்தை பாட்டிக்கிட்டையும் வம்பு இழுத்து எங்கள் நிம்மதியெல்லாம் கெடுத்து நல்ல ஏசி ரூமில் வந்து மல்லாக்கப்படுத்து தூங்குதியா? உன்னை என்ன செய்தேன் பாரு. நல்ல கோரட்டை விட்ட தான் தூங்கிட்டு இருக்காரு. தொட்டாலும் உணர்ச்சி இல்லை. அப்படியே ஆளேக்கா தூக்கிட்டு போயிடுவோம். கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த பேயாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே கிளவா, நோரையாள் செஞ்ச செலையாணி, கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைச்ச காத்தாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே கிளவா, வெங்காய மூக்கா. போய் ரொம்ப நேரம் ஆளை காணும். சரி சரி, வயசானவர் தானே, ஓரங்கட்டுன்னு சொல்லி இடம் விட்டுட்டு அவ கீழே கிடப்பா. அவ அப்படி பண்ற ஆள் இல்லையே செல்லம்மா. சே, அதெல்லாம் வயசாளிகளுக்கு நல்லா இறக்கப்படுவா. இல்லைன்னா கிச்சன்ல போய் எதையாவது எடுத்து தின்னுட்டு கிடப்பா. ஓ, அப்படி இருக்குமோ? ஆமா, எதுவும் பண்ணியிருந்தானே இந்த வழியா தானே வரணும். அவனும் சத்தத்தையே காணுமே. தங்கராசா சத்தம் இல்லாம தானே இருக்கான், உறங்கிட்டு இருப்பான். இவ கிச்சன்ல எதையாவது தின்னுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு அலைவா. சரி சரி. ஆஹா, அழகான ஒரு பசுமாட்டக்கா பாடிக்கிட்டு இருக்காங்களே. இந்த அக்காவுக்கு கீழே கொண்டு போட்டுருவோம். ஏக்கா கோமாதாக்கா, இந்த தாத்தாவை ஏற்றுக்கிடுங்கக்கா. உங்ககிட்ட வச்சுக்கிடுங்க கொஞ்ச நாளைக்கு. எங்கள் வீட்டை விட்டு ஒளிஞ்சு போ சாத்தானே. கோமாதாக்கா, மிதிச்சு கிச்சு கொண்டு விடாதீங்க. பிறகு நான் செயலுக்கு போக முடியாது. ஏற்கனவே ஒருக்க தப்பிச்சாச்சு பெரிய கண்டத்தில் இருந்து. அதனால் கொஞ்சமாக சாணியை போட்டு மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு அனுப்பி விடுங்கண்ணே. வாரேன். பாடுங்க 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 கோமாதாக்கா.
சீ, என்ன இடம் இது? பெட்ரூம்ல தானே கிடந்தேன். சீ, மூஞ்செல்லாம் சாணி. எப்படி இங்க வந்தேன்னு தெரியலையே. கடவுளே, இது என்ன? இப்பதானே போய் வீட்டுல பெட்ரூம்ல படுத்தேன். சாணியா கிடக்கு, மாடா இருக்கு, தெருமுக்கா இருக்கு. ஐயோ, தூக்கத்துல எதுவும் நடந்து வந்துட்டேனான்னு தெரியலையே கடவுளே. என்ன எலிஃபண்ட் மேடம் சோகமா இருக்கீங்க? இம்பிட்டு வெடியும் போட விடாம பண்ணிட்டாள் அந்த கிழவி. இது கொண்டு போய் பெட்ரூம்ல வை. பெட்ரூம்ல வைக்க கூடாது எலிஃபண்ட் மேடம். ஒரு சாக்ல கட்டி மேல ஸ்லாப்ல போட்டுருவோம். எதையாவது பண்ணு, தீபாவளியே முடிஞ்சிட்டு நீ என்ன செய்ய? கவலைப்படாதீங்க எலிஃபண்ட் மேடம், நைட்டு படிப்போம். ஆமா, தெருவுல விளையாட்டு போவாளுவ, நம்ம போடுவோம், நம்மள வந்து அடிப்பாளுவ. ஒவ்வொருத்திட்டே அடி வாங்கியே உடம்பு மெலிஞ்சிட்டு. நேத்து தானே எலிஃபண்ட் மேடம் வெயிட் செக் பண்ணீங்க, 5 கிலோ கூடி இருக்கே. பிச்சை தேவையில்லாம பேசாத. இது எல்லாத்தையும் நான் உள்ள வைக்கிறேன். இந்த வழிய போனாலே இவன் ஞாபகம் தான் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல வெடி போட்டிருப்பா. போற வழி தானே ஒரு அடி அடிச்சுட்டு போயிருமா இவளை. கேட்டுக்கிட்டெல்லாம் உடச்சு போட்டு உள்ள போயிடணும். இவளை நினைச்சாலே வயிறு எரியுது. என் புருஷன் மேல வெடி போட்டு அன்னைக்கு அடி வெளுத்துருவேன். டெய்லி வந்து அடிப்பேன் இவளை, அடி நொறுக்கிடுவேன். யாத்தடி வடிவு கிழவி, என்ன இங்க வந்திருக்க கிழவி? எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல நான் வெடி போடுவேன். அத நேரத்தை அடிச்சு விட்டல, அப்புறம் என்ன? நினைக்க மனசே தாங்கல. அதான் வீட்டுல இருந்து மெனக்கிட்டு அடிக்க வந்தேன். அடிக்க வந்தியா? அதான் முடிஞ்சிட்ட. ஐயோ, வலிக்குது கிழவி. என் புருஷன் மேல வெடி போடுவியா? எம்மாடி, கொன்னுட்டா என்னைய. எலிஃபண்ட் மேடம், எலிஃபண்ட் மேடம். பாத்துட்டே நிக்கானே. வேறு தாடிக்காரா, உன் பொண்டாட்டி அடக்கி வை சொல்லிட்டேன். இனிமேல் எங்க வீட்டுல யார் மேலேயாவது ஏதாவது போட்டான்னு தெரிஞ்சுது, அவளை வெடி அவன் மேல வச்சு கொளுத்திடுவேன் சொல்லிடு. எனக்கு எப்பமெல்லாம் நீ என் புருஷன் மேல வெடி போட்டுறது ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வந்து உன்னை அடிப்பேன். சைக்கோ கிழவி, அடக்கி வை உன் பொண்டாட்டிய. இவன் ஒருத்தன் பெண்டாட்டின்னு பல்ல இழிச்சிருவான். எலிஃபண்ட் மேடம், என்ன மன்னிச்சிருங்க. உங்களை காப்பாத்த முடியல, என் மேல ஃபுல்லா வெடி இருக்கு. ஆமா, நேத்து அடி வாங்கும் போது அப்படியே காப்பாத்தி கிழிச்சிட்ட. போயேன், நம்மள போற வரவெல்லாம் அடிக்க அழுவ. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். இப்படியே இருக்க கூடாது. வீட்டுக்கு மட்டும் 2 போலீஸ் போடணும். ஃப்ரூட் 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 வாங்கங்கம்மா, ஃப்ரூட். ஐ ராணி வர்ற ராணி. ஃப்ரூட் ஃப்ரூட் ஃப்ரூட். மேடம், ஃப்ரூட் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். ராணி ராணி. உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? சோறு தானே திங்கிற. தினமும் ஆஃபீஸ் போகும்போது பின்னாடியே வர நீ எல்லாம் ஒரு ஆளா? பாப்பாவை வாங்கிட்டு போயிட்டா, கண்ணிலே காட்ட மாட்டேங்க. பாப்பாவை ரொம்ப தேடுதுட்டி. அந்த பாப்பாவை நீ என்ன லட்சணமாக வளர்த்துருந்த? எலும்புந்தோளமாக இருந்தது, பாவம். அதெல்லாம் உங்கள்கிட்ட வளர்க்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஏதோ இறக்கப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஏதாவது ஹோமில் கொண்டு போய் வளர்த்துருவாங்க. பேசாமல் இரு. குழந்தைக்கு அம்மா நீ, அப்பா நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கிட்டி கோமில் விடணும்? இங்கே இரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அது உன் குழந்தை தான். அது பாவமே நான் வளர்த்துட்ருக்கேன். அதோட விட்டுரு. இனிமேல் என்னை வந்து தொந்தரவு பண்ணனா மரியாதை கிட்டுறோம். ஏன்டி இப்படிலாம் பேசுது? நான் உன் புருஷன். சீ, பொறுக்கி கையிடு. மேலே கை வச்சனா மரியாதை கிட்டுறதுக்கோ. மெண்டல் பையில ஓடு. எச்சுச்மி மேடம், என்னாச்சு? ஐ எம் காத்தவராயன். பாருங்க சார், ஆஃபீஸ் போகிற பொம்பளைக்கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். கையை பிடிச்சி இழுக்கான் மெண்டல் பைய. இது என் பொண்டாட்டி. சீ, வாய மூடு. நான் ஒரு கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளை. பொண்டாட்டின்னு சொல்லி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன மரியாதை கிட்டுறோம் காக்கா மீச. ஏய், நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் இந்த வழியில பழக்கடை வச்சிருக்கேன். இந்த ரோட்ல வர பொம்பளைங்களுக்கு எதுவும் பிரச்சனை நான் கண்டிப்பா கேட்பேன். போ, தூர போ. மரியாதையோ ஓடிட்டு கையை கடிச்சிட்டு. ஏற்கனவே கை 2 குச்சி மாதிரி தான் இருக்கு. சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் திமிரு பண்ணிட்டு இருக்க. ரோட்ல போற பொம்பளை கிட்ட வம்புழுப்பியா? ஐயோ 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 ஐயோ, அடிக்க. எச்சுச்மி மேடம், நீங்க போங்க. இனி அவங்க லைன்ல வரமாட்டோம். ரொம்ப நன்றி சார். மை பிளஸ்ஸர். இவன் முறையே பெரிய பொம்பளை பறிக்க மாதிரி தான் தெரியுது. இவன் அவனை அடிக்கானாக்கும். இப்படியே இந்த பைத்தியக்காரனை அடிச்சடிச்சு இந்த ஃபிகரை உஷார் பண்ணிடுவேன். அழகான ஃபிகர், அம்சமான ஃபிகரு. டெய்லி இந்த வழியாக தான் போவோம். சாயங்காலம் இந்த வழியாக தான் வரும். அப்போ நாளை ஆப்பிள் பழத்தை கொடுத்துடணும். நீ டெய்லி கொடுத்தோன்னா நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். கத்தவராயா கட்டி அணைச்சிக்கடா. பார்த்தது போதும் பாடம் படிச்சுக்கடா.
அம்மா மண்டையில யார் இவ்வளோ கள்ள கொண்டு அடிச்சது? ஏ கடவுளே!